டபுள் ஆக்குபென்சி படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டியும், ஓவும் கண்ணாடிய உடைச்சிட்டு வெளியில வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட இடையில ஒரு கட்டத்துல மாற முடியாம 4 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து மாறுவாங்க. அப்ப ஃபீமேல் ரஜினி வந்து மேல் ரஜினிய கண்ணாடி வழியா தொடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ மேல் ரஜினினால கண்ணாடி உடைச்சிட்டு வெளியில வர முடியல அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம மாறலன்னு தெரிஞ்ச உடனே ஃபீமேல் ரஜினி வந்து கண்ணாடிய போய் பார்ப்பாங்க. அப்ப 2 கண்ணாடியிலயுமே வந்து ஃபீமேல் ரஜினி தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா, அங்க ஒரு கண்ணாடி தான் இருக்கும். இவங்களுடைய பார்வையில 2 கண்ணாடியிலயுமே ஃபீமேல் ரஜினி தெரியும். ஸோ மாறல அப்படிங்கிறத அந்த கண்ணாடி மூலமா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கான அந்த சிம்பிள்ஸ் வச்சு இந்த படத்தோடைய டைட்டில டிசைன் பண்ணியிருப்பாங்க. படம் முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அதனால படத்தோடைய டைட்டில், புரொடியூசருடைய நேமு, டைரக்டருடைய நேம் போடும்போது பேக்ரவுண்ட்ல ஸ்டார் வர மாதிரி வச்சிருப்பாங்க. சந்தோஷ், ரேஷ்மா நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் டபுள் ஆக்குபென்சி. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல நிறைய ஆக்டர் ரஜினிகாந்தோடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். எங்கெங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆக்டர் ரஜினியோடைய பர்த்டே டேட் அன்னைக்கு தான் வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. போஸ் வெங்கட் வந்து ரஜினியோடைய ஃபேனா இருப்பாரு. அதனால அவருடைய வீட்டில் இருக்கிற கேலண்டர்ல ரஜினி போட்டோ இருக்கும். அதே மாதிரி டிவிலையுமே ரஜினி படம் ஓடிக்கிட்டு இருக்கும். பேர் வைக்கும் போது ரஜினிங்கிற பேரே வச்சிருப்பாங்க. பிரியாவுடைய வண்டி நம்பர் பிளேட் பார்த்தோம் அப்படின்னா 1212ன்னு இருக்கும். ஸோ ரஜினியோடைய டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரஜினின்னு சொன்னாலே ஸ்டைல் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் மேல் ரஜினி வந்து பார்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டைலா ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி வீட்டு நேம் போர்டுலையுமே வந்து ரஜினியோடைய ஃபோட்டோ இருக்கும். ஃபீமேல் ரஜினி வந்து சென்னையில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுடைய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 12/12ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து டேட் ஆஃப் பர்த்தை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரஜினியோடைய நேமு, ரஜினியோடைய ஃபோட்டோவும் வீட்டுக்கு வெளியில் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபீமேல் ரஜினியை வேலை பார்க்குற ஆஃபீஸ் ஸ்டாஃபில் ஒருத்தர் ஆளை அடிக்க சொல்லி ஆளுங்களை அனுப்பியிருப்பாரு. அப்போ அந்த ஃபைட்டு சீனில் வந்து கூலி படத்தோடைய போஸ்டர் ஒட்டி இருக்கிறத பார்க்க முடியும். ரூம் கபோர்டில் வந்து ரஜினியோடைய ஃபோட்டோ இருக்கும். ஃப்ரிட்ஜ்லையுமே மேக்னெட் மூலமாக ரஜினி ஃபோட்டோவை குட்டி குட்டி ஃபோட்டோவாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேல் ரஜினியோடைய ரிங்டோன் வந்து அண்ணாமலை படத்தில் வர பிஜிஎம் தான் வந்து ரிங்டோனாக வச்சிருப்பாரு. கார்த்திக் வந்து ஃபீமேல் ரஜினியை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ரஜினி ஸ்டைலில் தான் பேசியிருப்பாரு. இந்த கார்த்திகை காலையில் தானே பார்த்துருக்குற, நைட்டில் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. போஸ் வெங்கட்டோடைய கேரக்டர் வந்து ரஜினி ரெஃபரன்ஸாக அருணாச்சலங்கிற கேரக்டரோடைய பேரை தான் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வினோதினிக்குமே வந்து ரஜினி நடித்த வள்ளி படத்தோடைய பேரை தான் வந்து இவங்களுக்கும் கேரக்டர் நேமாக வச்சுருப்பாங்க. படம் முழுக்க ரஜினியோடைய ரெஃபரன்ஸ் இருந்தாலும் படத்தோடைய கிளைமேக்ஸில் மட்டும் கமலோடைய ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஆக்டர் ரஜினிகாந்தோடைய ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு நேம் கார்டு போடும்போதே தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் போஸ் வெங்கட் வந்து அருணாச்சலங்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருடைய கேரக்டர் நேம் அருணாச்சலம் அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸாக இவருடைய நேமை ஃபீமேல் ரஜினியோடைய பயோடேட்டால காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பகல் நேரத்தில் ஆணாகவும் நைட் நேரத்தில் பெண்ணாகவும் இருப்பாங்க. ஸோ குழந்தை எப்படி பிறக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சீனே சாமி ஃபோட்டோ மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அருணாச்சலம் சாமி கிட்ட வேண்ட கடவுளுமே வந்து திருநங்கையாக தான் இருக்கும். சாமி நம்பிக்கையே இல்லாத அருணாச்சலம் வந்து கோயிலுக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக சாமி கும்பிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அருணாச்சலமும் வள்ளியும் பைக்கில் டிராவல் பண்ணி போகும்போது வள்ளி வந்து தனியாக விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அருணாச்சலம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக எப்பெல்லாம் வந்து ஃபீமேல் ரஜினி வந்து ஆண்கள் கிட்ட மாட்டுறாங்களோ அப்பெல்லாம் வந்து மேல் ரஜினி தான் வந்து காப்பாற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. குழந்தை பிறக்கும்போது 5:30 மணிக்கு குழந்தை பிறந்திருக்கும். உயிர் வரும்போது 6 மணிக்கு வர மாதிரி காட்டுவாங்க. பிறக்கும்போது ஆம்பளை பிள்ளையாகவும் 6 மணிக்கு மேலே பொம்பளை பிள்ளையாகவும் மாறும். ஸோ டயத்தை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபீமேல் ரஜினி வந்து ஒரு ஜெனட்டிக் ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஜெனட்டிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வீட்டில் வச்சு ஆய்வு செஞ்சு பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க.
ஃபீமேல் ரஜினி வேலை பார்க்குற ஆஃபீஸ் நேம் வந்து ஜெனி ஹப்னு இருக்கும். இதுக்கான மீனிங் வந்து பயாலஜிக்கல் நெட்வொர்க்னு அர்த்தம். இவங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம ஏன் இப்படி மாறுறோம், மாறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனுடைய ரிலேட்டடாவே படிக்கவும் செஞ்சு, அறிவியல் பூர்வமா இதிலிருந்து நம்ம எப்படி விலகுறது அப்படிங்கிறதுக்காண்டி பர்சனலாவும் ரிசர்ச்சும் பண்ணுவாங்க. ரஜினியோடைய வீட்ல இன், அவுட் சைன் போர்டு இருக்கும். பாதி இது வந்து லேடீஸ்க்கான செப்பல் இருக்கும். இன்னொன்னு பாதி இது வந்து மீச இருக்கும். ஸோ இப்ப வீட்ல யார் இருக்கிறாங்க, யார் இல்ல அப்படிங்கிறத அந்த இன், அவுட் சைன் போர்டு மூலமா காட்டியிருப்பாங்க. பிரியா வந்து மேல் ரஜினி கிட்ட உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நீ ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வர அப்படின்னா நிறைய கூட்டங்கள்லாம் இருக்கணும், ஆலாத்தி எல்லாம் எடுக்கணும், தாளத்தப்பட்ட சவுண்டெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அவர் என்னென்ன சொல்றாரோ பேக்ரவுண்ட்ல அந்த சவுண்டுக்கான சவுண்ட் எஃபெக்டும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிரியாவுடைய வீடு வந்து பிரியா வில்லான்னு அவங்களுடைய பேர்ல இருக்கிறத பார்க்க முடியும். மேல் ரஜினியோடைய போன்ல அவங்க அம்மா அப்பாவுடைய போட்டோவை தான் வந்து வால்பேப்பரா வச்சிருப்பாரு. ஃபீமேல் ரஜினி வந்து காலேஜுக்கெல்லாம் போய் பிடெக் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பகல்ல இருக்கிறதுனால காலேஜ் முடிச்சிருப்பாங்க. இதே இது மேல் ரஜினி வந்து நைட் நேரம் மட்டும்தான் வருவாரு. அதனால தான் அவருடைய பயோடேட்டால வந்து டிராப் அவுட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, படிக்கல அப்படிங்கிறதுனால. ஸோ இதை கனெக்ட் பண்ற விதமா தான் ராஜீவ் கிட்ட வந்து சிசிடிவி வீடியோவை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ராஜுவும் டெலீட் பண்ணினாலும் பேக்கப்லாம் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால லேப்டாப்பே உடச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஃபீமேல் ரஜினி வந்து 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேக வேகமா ரூமுக்கு வருவாங்க. அப்போ ஒரு ஃபைட் நடக்கும். அப்போ ஃபைட் நடக்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப இருட்டான மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா 6 மணிக்கு இந்த அளவுக்கு இருட்டாகாது. ஸோ இந்த ஒரு சீன்ல லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. பிரியா வந்து ஒரு புட்டிக் வச்சிருப்பாங்க. ஃபீமேல் ரஜினியை கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய காஸ்டியூம் வந்து ஓவர் டிசைனா இருக்கும். ரஜினியோடைய ரூம்ல பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு இருக்கும். இதுவே வந்து பாதியா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல ரெண்டா கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துல ஆண்ல இருந்து பெண்ணாவும் பெண்ல இருந்து ஆணாவும் 12 ஹவர்ஸ்ல மாறுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஃபீமேல் ரஜினியோடைய போன்ல 24 ஹவர்ஸ் கிளாக்ல டைம் வச்சிருப்பாங்க. மேல் ரஜினி வந்து 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரியாவை பார்க்க வரும்போது ஃபீமேல் ரஜினியோடைய சேஃபுக்காண்டி மேல் ரஜினி வந்து எப்ப வேணாலும் நம்ம மாறுவோம் அப்படின்னு ஓவர் கோட்டு போட்டுட்டு வந்திருப்பாரு. மேல் ரஜினிக்கும் கார்த்திக்குக்கும் சண்டை வரும்போது கார்த்திக் வந்து மேல் ரஜினிய மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவாரு. அப்ப கீழே விழுகும்போது DOன்னு ஒரு இமேஜ் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது மூலமா மாறிடுவாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கார்த்திக் வந்து தள்ளி விடும்போது மேல் ரஜினியா தான் இருப்பாரு. இதே இது கீழே விழுகும்போது ஃபீமேல் ரஜினியா மாறி இருப்பாங்க. ஆரம்பத்துல 12 ஹவர்ஸ் கணக்கு வந்து ஃபீமேல் ரஜினியும் மேல் ரஜினியாவும் மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே இது செகண்ட் ஹாஃப்ல ஷாக் ஆனாலும் சரி, எக்ஸைட்மெண்ட் ஆனாலும் சரி, அப்பப்ப சேஞ்ச் ஆகிற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல காட்டுவாங்க. மேல் ரஜினி வந்து கொல்லி வைக்க போகும்போது பிளாஸ்ட் ஆகி அழுவாரு. ஸோ அது மூலமா தான் ஃபீமேல் ரஜினி மேல இருக்கிற கோவம் போயிடும். அதுக்கப்புறம் தான் ஃபீமேல் ரஜினிக்காண்டி சப்போர்ட் பண்ணி ப்ரொடக்ட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ரஜினி வந்து அடிக்கடி மாறுறதுனால கார்த்திகோடைய கேரக்டர் வந்து 12 மணி நேரம் வேணுங்கிறதுக்காண்டி டேப்லெட் கண்டுபிடிப்பாரு. பிரியா வந்து ஹார்ட் சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணி ஃபீமேல் ரஜினியை வந்து கடைசியில் காப்பாற்றிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய கேரக்டருமே இந்த படத்தில் ஒரு பெரிய பில்லராக இருக்கும். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஹார்ட் மட்டும்தான் வந்து பொதுவானது எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் படத்தோடைய கிளைமேக்ஸில் வேறு ஒரு ஹார்ட்டை வச்ச உடனே மேல் ரஜினி வந்து வரமாட்டார். அதனால தான் பகலில் என்ன நடக்குது, நைட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபோன் கான்வர்சேஷன் மூலமாக தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் ராஜீவ் வந்து ஃபீமேல் ரஜினி கிட்ட வீடியோவை காட்டி மிரட்டும் போது ஃபீமேல் ரஜினி வந்து வாட்ஸ்அப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மேல் ரஜினி வந்து வாட்ஸ்அப் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்குவார். வீடியோ ஏதோ இருக்கா அதை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. பிரியாவுடைய முதுகுல ஆரம்பத்துல கிரீடம் சிம்பிள் மட்டும் இருக்கும். கிளைமேக்ஸில் கிரீடத்துக்கு கீழே வந்து ரஜினிங்கிறதுக்காண்டி ஆறுங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து எதுக்குமே வந்து பேசாத ஒரு ஆளாக இருப்பாங்க. ஆனால் ரஜினிக்காண்டி ஹார்ட் ஏற்பாடு பண்ண சொல்லி பேசியிருப்பாங்க. மேல் ரஜினியோடைய கேரக்டர் வந்து டான்ஸு, ஃபைட்டு இதுலலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதே இது ஃபீமேல் ரஜினியோடைய கேரக்டர் வந்து எமோஷனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டபுள் ஆக்குபென்சி படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க.
இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோல் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல பரிமளா அண்ட் கோ படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. டபுள் ஆக்குபென்சி படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.